அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தேர்தலுடன் இந்த 2026 தேர்தலோடு காணாப்போகும் கட்சிகள் அப்படி பார்க்கும்போது இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் 1952 நடந்த தேர்தல்களில் எந்தெந்த கட்சி ஜெயிச்சிருக்கு அப்படி பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் காங்கிரஸ் மிக வலுவாக இருந்தாங்க. சுதந்திர போராட்டத்தின் காரணமாக அன்னைக்கு இருந்த காங்கிரஸ்ன்றதுனால காங்கிரஸ் வலுவாக இருந்தது. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்தாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் வச்சோம்னா எதிர்கட்சியாக அமரக்கூடிய அளவில் 50, 50, 60 எம்எல்ஏக்கு மேலே இருந்த கட்சி கம்யூனிஸ்ட். அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்த எலெக்ஷன்களில் ராஜாஜிக்கும் காமராஜர் அவர்களுக்கும் அந்த அரசியலில் இருந்த அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி, அந்த ஒரு பகை காரணமாக காமராஜர் அவர்கள் முதல்வரானது பிடிக்காமல் ராஜாஜி அவர்கள் சுதந்திரா கட்சின்னு ஆரம்பித்தார். சரிங்களா? அவர் காமராஜரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறக்காக 1967 நடந்த எலெக்ஷனில் சுதந்திரா கட்சி திமுகவோட கூட்டணி வச்சது, அன்றைய திமுகவோட. அப்போ திமுக ஜெயிக்கிறாங்க. முதலில் காணாப்போன கட்சி திராவிட கட்சிகளின் வளர்ச்சிக்கு அப்புறம் முதலில் காணாப்போன கட்சி ராஜாஜி அவர்களின் சுதந்திரா கட்சி. அடுத்து நிறைய கட்சிகள் புதுசாக ஆரம்பித்து நிறைய கட்சிகளை அப்போ ஒரு தேர்தலில் தான் பார்ப்பாங்க, அதோடு அப்படியே காணா போயிடுவாங்க, அல்லது கட்சியை வேற ஒரு கட்சியோடு இணைச்சிடுவாங்க. இதே போல் குமரி ஆனந்தன், இன்றைய பிஜேபியின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தந்தையார் குமரி ஆனந்தன் அவர்கள் காக்கா தேக்கா கக்கன் காமராஜர் தேசிய கட்சின்னு அவர் ஒன்று வச்சுருந்தார். அதையும் ஒரு தேர்தலுக்கு மேலே நடத்த முடியாமல் திரும்ப காங்கிரஸ் கட்சியோடு இணைச்சிட்டார். அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர், புரட்சி நடிகராக இருந்து புரட்சி தலைவராக மாறி மக்கள் திலகமாக இருந்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகன்னு ஆரம்பித்தார். அவர் ஆரம்பிக்கவும் உடனே இருக்கிற எல்லா நடிகர்களும் நம்மளும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த நடிகர்களாக இருந்தவங்க இப்போ எம்ஜிஆருக்கு சரிசமமான போட்டியாக திரைத்துறையில் இருந்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருக்கு காமராஜர் இருந்தவரை அவர் காங்கிரஸ்லேயே இருந்தார். அவர் மறைவுக்கு பின், காமராஜர் மறைவுக்கு பின் நடந்த அந்த அரசியல் சூழ்நிலைகள் அவரை காங்கிரஸ் தலைவராகவும் கொஞ்ச நாள் இருந்தார். இருந்தாலும் அகில இந்திய தலைமையோட ஒரு சரியான கோஆப்ரேஷன் இல்லாமல் அவர் அதை பிடிக்காமல் காங்கிரஸ் விட்டு வெளியே தமிழக மக்கள் முன்னேற்ற முன்னணின்னு ஒன்று ஆரம்பித்து அவர் ஒரு தேர்தலை சந்தித்தார். அவருக்கு எவ்வளோ ரசிகர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சரிசமமாக அவருடைய படங்கள் ஓடிச்சு, ரசிகர்களும் அதிகம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல்லே இருந்தார். இவர் அரசியலில் இருந்தார். இவரும் காங்கிரஸில் இருந்தாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களைப் போல இவரால் வெற்றி பெற முடியல. இவரும் 234 தொகுதியிலையும் அந்த கட்சி நின்றுச்சு. இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் போட்டி போடுற கட்சி மாதிரி அவங்களும் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாட்டினார். ஆனால் யாருமே ஜெயிக்கலை. தலைவரான அவரே தோத்துட்டார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே தோத்துட்டாருங்க அந்த எலெக்ஷனில். அடுத்து அதோட போல எம்ஜிஆர் அவர்கள் பவர்ஃபுல்லான முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் அவர்களுக்கு பின், அவர் மறைவுக்கு பின் சில கட்சிகள் உதயமாகுது. நடிகர் டி ராஜேந்தர் அவர்கள் கருணாநிதியோட கருணாநிதி அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட தகராறில் பிரிஞ்சு அவர் ஒரு கட்சி வச்சார். சரிங்களா? அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். நடிகர் கே பாக்கியராஜ் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தார். இவங்க அந்த 89 அந்த 91 இந்த எலெக்ஷனில் அப்போ
இவங்க நிற்கிறாங்க. இவங்களும் எல்லா தொகுதியிலையும் ஆளை நிப்பாட்டினாங்க. ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கேயை தவிர்த்து இவங்களால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. அப்போ ஒரு தேர்தலை சந்தித்தாங்க. அடுத்து இனி நம்மளால் கட்சி நடத்த முடியாதுன்ட்டு அப்படியே விலகிட்டாங்க. அந்த கட்சி காணாமல் போயிடுச்சு. சிவாஜி கணேசன் ஆரம்பித்த தமிழக முன்னேற்ற முன்னணியவே அவருக்கு திரும்ப காங்கிரஸில் ஒப்படைச்சிட்டு அந்த கட்சியும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அப்போயே அந்த எலெக்ஷன்லேயே. சரிங்களா? அடுத்து வைகோ அவர்கள் 91 அந்த 89 91 அந்த சமயத்தில் 89லேருந்து அந்த 91 விளக்குனதுக்கப்புறம் கட்சியை விட்டு விளக்குனதுக்கப்புறம் மதிமுகன்னு ஆரம்பித்து மிக வலுவான ஒரு திமுகலேருந்து நிறைய பேர் அவர் பின்னாடி போனாங்க. ஆனாலும் அவராலும் திமுகவை எதிர்த்து ஒரு அதிகமான சீட்டு வாங்கிட்டோம், அதிகமான ஒரு இது வாங்கணும்னு வாங்க முடியல. ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை தான் வந்து ஜெயிச்சு வந்தாங்க. சரிங்களா? அடுத்து இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்கு. அந்த கட்சி முதல்ல இருந்த செல்வாக்கே அந்த அடுத்தடுத்த எலெக்ஷனில் வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கழுது தெரிஞ்சு கட்டாரமான மாதிரி முதல்ல இருந்த எலெக்ஷனில் இருந்த மாஸ் நல்லா இருந்தது. அடுத்து வந்த எலெக்ஷனில் கொஞ்சம் கம்மி, அப்புறம் கொஞ்சம் கம்மி, இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. சரி, நடிகர் விஜயகாந்த் அவருக்கு முன்னாடி நடிகர் கார்த்திக் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தார். நாடாளும் மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவரும் ஒரு தேர்தலை பார்த்தார், எல்லா தொகுதியிலையும் ஆளை நிப்பாட்டினார், ஜெயிக்க முடியலை. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது நடிகராக இருந்தவங்களுக்கெல்லாம். ஏன்னா எம்ஜிஆர் தான் அதுக்கு ஒரு மூல காரணம். எம்ஜிஆரை வச்சு தான் ஆந்திராவில் என்டி ராமராவ் அவர்களே ஆட்சி பிடிச்சார். என்ன அப்போ அதே போல் நாடாளு மக்கள் கட்சின்னு நடிகர் கார்த்திக் ஆரம்பித்தார். அவராலையும் சைன் பண்ண முடியல. சரிங்களா? அடுத்து இவர் வரார், விஜயகாந்த். இவர் 2004 அந்த சமயத்தில் வர்றார். வந்து திமுக கூட ஒரு மிகப்பெரிய, ஏன்னா கலைஞர் மு கருணாநிதி அவருக்கு நல்ல குடும்ப ரீதியான நட்பு உள்ளவங்க இருந்தாலும் ஏதோ ஒரு அந்த அவர் கல்யாண மண்டபத்தில் வந்து அந்த டிஆர் பாலு அவர் வந்து அந்த தேசிய நெடுஞ்சாலைக்காக இடம் எடுத்தாங்க, கல்யாண மண்டபத்தில் பாதி இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவர் உடனே திமுகவை பகைத்து கொண்டு தனியாகவே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், தேமுதிக. அது பார்த்திங்கன்னா சரியான செல்வாக்கு மக்கள் மத்தியில். ஒரு நல்ல பரவாயில்ல, அண்ணா திமுகவுக்கு பதிலாக ஒரு மாற்றுக் கட்சி வந்துருச்சு தேமுதிக அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. அவர் மிகச்சிறந்த முறையில் நல்லா எதிர்த்து அரசியல் பண்ணார். ஆனாலும் அவராலும் அந்த ஒரு எலெக்ஷனை பார்த்தார். சரிங்களா? 2011 எலெக்ஷனில் அவர் முதல்ல கட்சி ஆரம்பிக்க ஒரு எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷனில் தமிழ்நாடு பூரா ஆளுநர் நிப்பாட்டினார். அவர் இந்த அரசியல்வாதிகளுடைய பழகினதுனால அவருக்கு அந்த அரசியல் ஆர்வம் இருந்தது, அனுபவம் இருந்தது. இப்போ வந்து எல்லா கட்சியிலையுமே அவருடைய ரசிகர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பொறுப்பில் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் முதல்ல அழைச்சி, இந்த கட்சி ஆரம்பிக்க முன்னாடி அவங்களெல்லாம் அழைச்சி ஒரு மீட்டிங்கை போட்டு நம்ம தனியாக கட்சி தொடங்க போகிறோம், நீங்கள் எல்லாம் நம்ம கட்சிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் அனைவருமே அவர் சொல்லு கட்டுப்பட்டு அப்படியே வந்து அந்தந்த கட்சியை விட்டு விலகி தேமுதிகவில் வந்தாங்க. நல்லா கட்சி பண்ணி ஆட்டினாங்க. அப்படி இருந்தும் அந்த எலெக்ஷனில் 234 தொகுதியில் தனிச்சு நின்று தேமுதிக மட்டும் ஒரே ஒரு சீட்டு ஜெயித்தார். அது கூட கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஜெயித்தார். சரிங்களா? ஸோ அடுத்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது, ஏன்னா 5 வருஷம் அடுத்த எலெக்ஷன் வரும்போது 2 வருஷம் 3 வருஷம்ங்கிறப்ப கட்சியை நடத்தணும்ல. அப்போ அவரால் சமாளிக்க முடியலை. ஏன்னா இந்த 2 திராவிட கட்சிகள் வந்து உங்களுக்கு திமுக அண்ணா திமுகங்கிறது அவரும் ஒரு பவர்ஃபுல்லான கட்சி, எந்த ஒரு கட்சியையும் வளர விட மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்காக வந்து நாங்கள் இருக்கோம்ப்பா நீ வந்து முதல்வராருன்னு சொல்லுவாங்களா? அவங்க போராடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்க அந்த 2 கட்சிகளும் புதுசாக வர்ற கட்சிகளை அழிக்கிறதுக்கான வேலைகளை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அந்த ஏற்பாட்டின்படி அடுத்த ஒரு எலெக்ஷன் வரும்போது, சட்டமன்ற எலெக்ஷன் வருது. விஜயகாந்த் அவர்கள் வேறு வழி இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட சேர்ந்து ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறார். நல்லா ஜெயிக்கிறார். ஒரு 29 தொகுதி 41 சீட் வாங்கி 29 தொகுதியில் எம்எல்ஏக்களை கொண்டாடுறார்.
ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேர். ஏன்னா அந்த எலெக்ஷனில் திமுகவோட இவங்க அதிகமான ஓட்டு வாங்கி எம்எல்ஏக்களை நிறைய வச்சுருக்காங்க, 29 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. அப்போ இவருக்கு என்னென்னா இயற்கையாகவே கோபம் அதிகமாக வர்றதுனால அவருடைய கோபமே அவரை வந்து குழி தோண்டி போச்சிருச்சு. ரொம்ப டென்ஷன், தேவையில்லாத டென்ஷன். அரசியல் தலைவருக்கு டென்ஷன் இருக்கக்கூடாது, அதே போல் அவருடைய வழி வரும் தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா திமுக அதிமுக வளர்ந்ததெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லைங்க. எவ்வளவு விமர்சனங்கள் பார்த்துருப்பாங்க, எவ்வளவு ஒரு எதிர்ப்பை சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் தாங்கி தொண்டர்களையும் பக்குவப்படுத்தியே வளர்த்து கொண்டு வந்ததுனால தான் அவங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் நல்லா நிற்கிறாங்க. அந்த பக்குவம் இப்போ புதுசாக வர்ற தலைவர்களுக்கோ புதுசாக வரக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களுக்கோ இல்லவே இல்லை. அதனால தான் அந்த கட்சிகள் ஓஞ்சி போகிற காரணம். புதிதாக கட்சியில் உடனக்கூடிய கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கு முதல்ல சொல்லக்கூடிய அறிவுரையை, வெற்றியையும் தோல்வியையும் ஒன்றா பாருங்கள். ஜெயிச்சா மக்கள் பணி, இல்லை ஜெயிச்சா அரசியல் பணி, இல்லை மக்கள் பணி. தோத்தா மக்கள் பணி செய்யுங்க. அதுக்காக போட்டு பழி வாங்கிறது வைக்கிறது அப்படின்றதெல்லாம் வேலையில் எவ்வளோ விமர்சனங்களை திமுக அதிமுகவும் பார்த்துருப்பாங்க வளர்கிற நேரத்தில். அப்படி இருந்து அவங்கெல்லாம் எவ்வளோ பொறுமைசாலிகளாக தங்களுடைய தொண்டர்களையும் கொண்டாந்தாங்க. கட்சி தலைவர்களும் பாருங்கள், பத்திரிகையாளர்கள் பேட்டினா நாசுக்கா பேட்டி கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது தேமுதிகவும் நல்ல பிரபலமாக வந்தது. 2வது எதிர்க்கட்சியாக வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய கோபத்தினாலேயே வந்து அவங்களுக்குள்ள அந்த கூட்டணி முறிஞ்சது. இவங்ககிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தால் தான் திமுக அதிமுகவோட ஒட்டிக்கிட்டு இருந்தால் தான் இவங்களுக்கு வாழ்வு, புதுசாக வர்றவங்களுக்கு. இல்லையா அவ்வளோதான், அழிக்கிறதுக்கான முயற்சி தான். ஸோ சோழி முடிஞ்சிருச்சு. அப்போ இப்போ வந்து அந்த கட்சி வந்து அந்த ஒரு சரியான தலைவன் இல்லாத கட்சியாக இருக்குது. அதோடைய அந்த வாய்ப்புகள், அதோடைய பவர்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ கழுது தெரிஞ்சு கட்டரும்பு மாதிரி மதிமுக, அடுத்து வந்து இது தேமுதிக. சரி, ஆரம்பத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு காங்கிரஸுக்கு வந்து ஒரு 120 150 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மிச்சம் கம்யூனிஸ்ட் தான், வேறு கட்சிகள் அவ்வளோ இல்லை ஆரம்பத்தில். அப்போ 70 60 70 சீட் வந்து கம்யூனிஸ்ட் இருந்த இடத்துல அப்படியே இந்த 2 கட்சி வளரவும். இன்னைக்கு எம்ஜிஆர் அதிமுகன்னு ஆரம்பித்தாரோ, திமுகவில் இருக்கிறவங்க அப்படியே இருந்தாங்க. புதிய வாக்காளர்கள், புதிய ரசிகர்கள் பூராமே வந்து அப்படியே எம்ஜிஆர் பக்கம் அப்படியே வாக்காளராக மாறிட்டாங்க. இது பெரிய உங்களுக்கு அது புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு தன்னுடைய ரசிகர்களையும் புதிதாக அபிமானிகளையும் வாக்காளராக மாற்றக்கூடிய சக்தி அந்த தலைவருக்கு இருக்கும். அப்போ ஏடிஎம்கேன்னு ஒன்று உருவானதுக்கப்புறம் திமுக அதிமுக அவ்வளோதான் தமிழ்நாட்டை பொறுத்தளவில். வேறு கம்யூனிஸ்ட் எல்லாமே கழுது தெரிஞ்சு கட்டருமாக மாறின மாதிரி 70 எம்எல்ஏக்கள் இருந்த இடத்துல இன்றைக்கி 4 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு திராவிட கட்சிக்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. அதுலேயும் 5 சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்கிறது எத்தனை தொகுதி? எல்லாமே ஜெயிச்சிருக்கீங்களா? இல்லை. ஏன்னா இங்கே தொண்டர்களே இல்லை. அப்போ அந்த மாதிரி அப்படி இருக்க கரைச்சிருவாங்களே தவிர யாரையும் வளர விட மாட்டாங்க. ஸோ அதை மீறி வரணும்னா அதுக்கு ஒரு மாபெரும் புரட்சி, ஒரு பெரிய சக்தி இருக்கணும். அப்போ இன்றைய வரவான புதிய கட்சி சரிங்களா, தவேக, நடிகர் விஜய் அவர்கள் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 1 வருஷத்தில் முதல் தேர்தலை சந்திக்கிறார். அப்போ நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை நல்ல முறையில் வழி நடத்தி அவங்ககிட்ட நீங்கள் வந்து, ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் தோத்துட்டோம் அப்படின்ட்டு நிறைய பேர் தற்கொலை அல்லது நிறைய பேர் வந்து போராட்டம், ஒரு கடை அடிச்சுன்னு இருக்குது அப்படி இப்படின்னு இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த எலெக்ஷனில் இருக்க மாட்டீங்க. அப்போ தலைவராக இருக்கிறவர் வெற்றினா ஓகே நல்லா கொண்டாடுங்க, தோல்வினா அது தாங்கிக்கிங்க. அதனால் வெற்றி தோல்வியை சமமாக பார்க்க வந்து சொல்லித்தரணும் புதிய கட்சி தலைவர். இப்போ வந்து அடுத்தடுத்து எவ்வளோ அரசியல் பணிகள் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் இப்போ வந்து காணாமல் போன கட்சிகளுடைய லிஸ்ட்டில் வராத அளவிற்கு மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. நான் வந்து அதை மறுக்கவே இல்லை. மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. இதே செல்வாக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இன்றைக்கி அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் சரியான முறையில் இன்றைக்கி நல்லா இருந்திருந்தாருன்னா அவர் போன 2016 வந்து அவர் என்ன வந்திருப்பாருன்னா
முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் முதல்வர் ஆயிருப்பார். ஏதோ துரதிருஷ்டவசமாக வந்து அவருடைய கோபத்தினால் அவர் அழிஞ்சார். ஸோ அதனால் நீ கட்சி தலைவராக இருப்பவர், நீங்களும் கோபப்படாதீங்க. உங்களுடைய தொண்டர்களை நல்லா வழிப்படுத்துங்க, சரிங்களா? ரொம்ப பொறுப்பு அதில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் 2-3 விஷயத்தில் மிக சிறப்பான பேட்டியெலாம் கொடுத்துருந்தீங்க. அந்த நீட் எக்ஸாம் வர்ற நேரத்தில் மாணவர்கள் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, வெற்றியோ தோல்வியோ அடுத்தடுத்த எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் அந்த டாக்டராக ஆகித்தான் நீங்கள் சாதிக்கணும்னு அவசியமே இல்லை. எத்தனையோ மருத்துவ படிப்புகளே நிறைய இருக்குது, ஏன்னா அது சம்மந்தமான படிப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் தைரியமாக இருங்க, தைரியமாக பரிசு எழுதுங்கன்னு ஒரு பேட்டி கொடுத்தீங்க, சபாஸ். அதே போல் இந்த +2 10th எக்ஸாம் ரிசல்ட் வர்றப்ப கண்டிப்பாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மாணவர்கள் ஊக்குவிக்கணுமே தவிர மனசை வந்து உடைய விட்டுருங்க. ஸோ பிள்ளைகளே, +2ல் நீங்கள் பாஸ் பண்ணாலும் சரி, பாஸ் பண்ணாட்டாலும் சரி, உங்களுக்கான எதிர்காலம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு தைரியத்தை கொடுங்க. ஏன்னா பாஸ் பண்ணாலேன்னா அவ்வளோதான் அப்படின்னு வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்ற இதே இல்லை. எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது, தொழில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் மூலமாக நீங்கள் எவ்வளவோ நல்ல திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்கல்ல, இப்போ அதை தைரியம் கொடுத்து நீங்கள் ஊக்குவிக்கணும். அவங்க குழந்தைகளை வந்து இந்த நிறைய திட்டங்கள் இருக்குப்பா, ஜெயிச்சா நீ அடுத்த இடத்துக்கு போ, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீ இருக்கிற இடத்துல மிகச்சிறப்பான முறையில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கவர்மெண்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் யாரும் எதுக்காகவும் மனசு உடைய வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமான பேட்டிகளை நீங்கள் அந்த பரீட்சை ரிசல்ட் வர்ற நேரம், நீட் எக்ஸாம் வர்ற நேரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம் நாடு, ஏன்னா நம்மகிட்ட மிகப்பெரிய இளைஞர்கள் சக்தி இருக்குது, ஆனால் அவங்க இப்போ உள்ள இளைஞர்கள் பொறுமை இல்லாமல் இருக்காங்க. காரணம் வந்து இந்த அரசியலுடைய சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ தலைவர்கள் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் மனம் இறங்கி வந்து பேட்டி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இளைஞர்கள் நம்பிக்கையோடு அடுத்தடுத்த ஜெயிப்பாங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் வாய்ப்பு இருக்குது, உலகம் முழுவதும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு. ஸோ அதனால் இந்த காணாமல் போன கட்சிகளுடைய லிஸ்ட்டில், ஏன்னா இன்றைக்கி அடுத்தடுத்து நல்லா தெரியுது, இந்த தேர்தலோட மதிமுக காணாம போயிடும், எழுதி வச்சு. அடுத்த எலெக்ஷனில் ஒரு சீட் அவங்க வாங்குகிற பெரிய விஷயம். இன்றைக்கி 4 சீட்டுக்கு எவெல்லாம் போராடினானோ எந்த கட்சியெலாம் அவங்களுக்கு தெரியும். இந்த கட்சிகள் அடுத்த எலெக்ஷனில் ஒரு சீட்டுக்கு தான் போராடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் காணாம போன லிஸ்ட்டில் வந்துடக்கூடாது. நன்றி, வணக்கம்.